சென்சிட்டிவிட்டி தான் இருக்கும். ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கையில் மட்டும் கொடுக்கணும். ஹை காய்ஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மை தான். பிரகனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இப்போ அவன் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான், க்யூர் ஆகிட்டானா என்னன்னு வந்து பிரகனே உங்ககிட்ட சொல்லுவான். பிரகன் வா. ஹே கைஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்தது ஒன்று தான். எனக்கு வந்து இப்படி ஒன்று வந்து சடனாக நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். நானும் ஸ்னேகா மேக் பண்ணுறோம். நான் பண்ண மிஸ்டேக்காக இருக்கட்டும், வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ஜெனரல் அட்வைஸ் மாதிரி இருக்கட்டுமே இந்த வீடியோ அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லில் தான். ஆமாம், பல்லில் எனக்கு என்ன ஆயிருந்துச்சுன்னா, விஸ்டம் டீத் வந்து எல்லாருக்குமே வளரும். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஸ்டம் டீத் வந்து ஒரு ஏஜுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து அந்த சதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து சில பேருக்கு இரிட்டேட் ஆகும், புண்ணாகும், வாயை திறக்கவே முடியாது, ஜா வரைக்கும் பெயின் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். எப்படி இருந்துச்சுன்னா, நைட் வரைக்கும் நல்லா இருந்தேன். அடுத்த நாள் காலையில் என்னால் வாயே திறக்க முடியல. ஜாவை ஓப்பன் பண்ணாலே ஜால இருந்து ஹெட் வரைக்கும் அப்படியே பெயின் போகும். சவைக்க முடியல, தண்ணி குடிக்க முடியல. ரொம்ப பயந்தேன். நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் போய் கங்கா டென்டல் ஹாஸ்பிட்டல் பெயின் கில்லர் மட்டும் வாங்கி போட்டுக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் அதே மாதிரி வாயை திறக்க முடியல, ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு டென்டிஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரே முடிவுன்னு நம்ம தூத்துக்குடியில். ஸோ அவங்களோட கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன். நிறைய விஐபி கஸ்டமர்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு பெயினும் இல்லாமல் எல்லாமே நல்லா பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் போட்டுருந்துச்சு கங்கா டென்டல் கேருக்கு. ஸோ நானும் அங்கே தான் போயிருந்தோம். நானும் ஸ்னேகாவும் போயிருந்தோம். போயிட்டு எனக்கு ஒரு ஜென்ரல் செக்கப்பு, ஸ்னேகாவுக்கும் ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணோம். ஏன்னா நம்ம உடம்புல நமக்கு முக்கியமான ஒரு பார்ட் வந்து பல்லு. ஏன்னா அதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும். நம்ம சாப்பிட்றதுக்கு காரணமே பல்லு தான். ஸோ அதை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா. எத்தனை பேர் இப்போ உங்கள் பல்லுலாம் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கரெக்டான பொசிஷனில், கரெக்டான எந்த கேவிட்டிஸ் இல்லாமல், டிகே இல்லாமல், அதாவது சூத்தப்பல் இல்லாமல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியுமா? ஏன்னா சூத்தப்பல் அதிகமாச்சுன்னா அது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று பண்ணி தான் அந்த பல்லை எடுத்து அதுக்கு மேலே க்ரௌன் வச்சு, அது அளவுக்கு பல்லில் அவ்வளோ டேஞ்சரஸ் இருக்குது. நம்ம கரெக்டாக பாதுகாக்கலாம் நான் பல்ல. ஸோ நாங்கள் அப்படி சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டென்டல் கேர் போய் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஒரு 2 டிகே, அவளுக்கு ஒரு 2 டிகே இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நான் டென்டல் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. நம்ம எடுக்கிற ஃபுட்ஸாக இருக்கட்டும், டெய்லி பல் வளர்க்குனா கரெக்டாக இருந்தா அப்படின்னு ஒரு மித்து தான். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃபுட்னாலே நமக்கு அந்த டிகேஸ்லாம் வரும். அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்படி போகும்போது எனக்கு ஒரு 2 டிகேவும், எனக்கு அந்த சதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த பல்லு வந்து எனக்கு உடஞ்சிருக்கும். நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக்கரும் காட்டுறேன். இந்த பல்லு எனக்கு உடஞ்சிருக்கும். ஸோ இதையுமே நான் ஃபில் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு இதை என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணாங்கன்னா, லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு க்யூர் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ப்ராசஸில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே எல்லாமே கிளிப்ஸ்லாம் எடுத்தோம். அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி கேர் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் தூத்துக்குடியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கங்கா டென்டல் கேருக்கு போங்க. உங்களோட பல்ல ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணுங்கள். எத்தனை டிகேஸ் இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்கள். பல்ல எல்லாருமே கேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாக மட்டும்தான் இந்த vlog போடுறோம். இது ப்ரொமோஷனும் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்க லைஃப்பில் அவங்க பல்ல கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக சொல்கிற ஒரு வீடியோ தான். ஸோ அதை விட்டோம்னா இந்த மாதிரி தான் லேசர் ட்ரீட்மெண்ட்டு, ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பெரிய இதாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஒரு ஃபில்லிங்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம பல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறத தடுத்துடலாம். ஸோ மறக்காமல் தூத்துக்குடியில் உள்ள கங்கா டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, அதிலேருந்து இப்போ எனக்கு எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், உள்ளே போனோடனே நம்மளை வந்து அந்த கிளினிக் ரூமில் உட்கார வச்சுட்டாங்க வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படிங்கும்போது எப்படி பெயின் இருக்க போகுதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அண்ட் இந்த டீத்தும் ஃபில் பண்ணால் எப்படி அவுட் வரப்போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்கேலிங் பண்ணாங்க. நான் பல்ல ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொண்டு வரணும்னு ஸ்கேலிங் பண்ணிவிட்டு, டீப் க்ளீன் எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலில் தான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுக்கணும், பல்லுக்குள்ளே அந்த ஜாவில் கொடுக்கணும், கரெக்டாக கம்மில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்.
கொடுத்து தான் அதை சதையை கட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சிடும்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கேலிங்கு, டீப் க்ளீன் எல்லாமே ஒரு சொட்டு வலி இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய மிஷின்ஸ் அது இதுன்னு வாயில் ஓட்டு பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த ஒரு பெயினும் இல்லை. அவ்வளோ அழகாக நீட்டாக ரொம்ப கேர் பண்ணி பண்ணாங்க. எனக்கே நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருந்துச்சு. நமக்கு முடியலன்னா ஜஸ்ட் நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா கேர் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டில் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டீப் க்ளீனும் ஸ்கேலிங்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 2 டிகே இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 டிகேக்கும் காம்போசைட் ஃபில்லிங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஃபில் பண்ணுற நம்ம எலமெண்ட்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. ஜிசிஐன்னு ஒன்று இருக்குது, காம்போசைட் ஃபில்லிங் இருக்குது. ஸோ அது ஒன்றுமே ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். ஸோ உங்களுக்கு எந்த பட்ஜெட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை கூட ப்ளேஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிளிப் எதுன்னா, எனக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய மவுத்துக்குள்ளே உள்ள அந்த போர்ஷன், ஸோ என்னோடய லாஸ்ட்டு பல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சதை இருந்துச்சு. அந்த பல்லே தெரியாத லெவலுக்கு எனக்கு சதை இருந்துச்சு. ஆனால் எனக்கு லேசர் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள பிக்சர் இது. ஒரு சொட்டு வலி இல்லாமல் கட் பண்ணி எடுத்தாங்க. ஜஸ்ட் வந்து நமக்கு அந்த கம்மில் வந்து ஊசி போடுறதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா ஜெல்லு வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ண ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு நமக்கு காய்ச்சல் வந்து ஊசி போட்டது கூட எனக்கு வலிச்சிருக்கு. ஆனால் நமக்கு கம்மில் அவ்வளோ பெரிய ஊசி 2 தடவை குத்துனாங்க. 2 தடவை குத்துனதுமே எனக்கு பெயின் சுத்தமாகவே இல்லை. ஏன்னா அந்த அனஸ்தீசியா கொடுத்தது அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதான் லேசர் கட் பண்ணுறாங்க பாருங்கள், அதில் ஒரு ரெட் கலர் டாட் மாதிரி தெரியுதா, அதை வச்சு நீட்டாக எந்த ஒரு பெயின் இல்லாமல் மேம் கட் பண்ணி எனக்கு எடுத்தாங்க. ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். என்னடா இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷனாக, நமக்கு பயமாக இருக்கே லேசர் அது இது அப்படின்னு ஹார்ட் பீட்லாம் பதறி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக பயம் இருக்கும். அப்படி தான் எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் என்னடா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக சிம்பிளாக எனக்கு முடித்தாங்க மேம். ஸோ தேங்க்யூ மேம். என்னோடய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு. ஸோ எந்த ஒரு வலி இல்லாமல் பயங்கர டெக்னாலஜியோட ரொம்ப கைண்ட்னஸாக கங்கா டென்டலில் வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ எனக்கு உள்ள அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கு, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபில்லிங்கும் பண்ணியாச்சு. டிகேயான எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே உடஞ்சிருந்துச்சி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே நான் ஃபில் பண்ணி இப்போ ஒரு புது பிரகன்மாக இருக்கேன். ஸோ நம்ம முக்கியமாக கேர் பண்ண வேண்டியது நம்ம பல்லு, நம்ம உடம்புலேயே முக்கியமான ஒரு உறுப்பாக தான். ஸோ நீங்களும் இப்போ உங்கள் பல் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தூத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கங்கா டென்டலுக்கு போய் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி உங்கள் பல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கைண்டான சூப்பரான கேரான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கங்கா டென்டல் கேர் விசிட் பண்ணலாம். ஸோ இது ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட ஒரு அனுபவம். ஏன்னா ஒரு 2-3 தடவை நாங்கள் போயிருக்கேன். பயங்கர கேராக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சனால சரி இது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லுவோமே, அவங்களும் அவங்களோட டீத்தெல்லாம் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் தூத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா கங்கா டென்டல் கேர் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ ஸ்னேகா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மட்டும் தான் இருந்தது. பெயின் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? பெயின்லாம் சுத்தமா கிடையாது. பட் எனக்கு வந்துட்டு 2 டிகே இருந்துச்சு. டிகே மீன்ஸ் வந்து சூத்தப்பல்லு அப்படி இருந்துச்சு. சூத்தப்பல்னா ரொம்ப சுத்தலடி, உனக்கு சின்ன சின்ன ஓட்டை, அந்த லைட்டா ரப்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கறனால அது என்ன பண்ணாங்கன்னா கிளியர் பண்ணிட்டு அது வந்து ஃபில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபில் தான் பண்ணாங்க. ஆனா என்னன்னா நமக்கு பெயின் சுத்தமா கிடையாது. அவங்க ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பேசிட்டே பண்ணாங்க. உங்களுக்கு வலிக்குன்னா நீங்க கையை தூக்குங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், அந்த மாதிரிலாம் நல்லா சொன்னாங்க. அப்ப நான் வலிக்கணும், சப்போஸ் எனக்கு வலிக்கிறது, அது வலின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். பல்ல வந்துட்டு ட்ரன்னு பண்றாங்க, அது கூச்சம் இருக்கும்ல அப்படி. ஆனா அவங்க எப்படி சொல்றது, பெயின்ங்கிறது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மள்ட்ட நல்லா ட்ரீட் பண்ணாங்க. பேசிக்கிட்டே பண்ணும்போது நமக்குள்ள அவங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம பயம் இருக்காது. நான் உங்களுக்கு அதாவது நமக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜர் பண்ணும்போது நான் உங்களுக்கு இப்ப இதை பண்றேன், நான் உங்களுக்கு இதை பண்றேன் சொல்லி ஒவ்வொன்னா, இப்ப நான் உங்களுக்கு வாய்க்குள்ள இது வைக்க போறேன், கிளிப் மாட்ட போறேன், இந்த இதுக்காக நான் இதை உங்க வாய்க்குள்ள வைக்கிறேன் அப்படிலாம் ஒவ்வொன்றுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய கிளினிக்ல வந்து சொல்ல மாட்டாங்க, பயமா இருக்கும். அந்த இடம் பார்க்கவே நமக்கு பயமா இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையவே கிடையாது. நீட்டா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா, உங்களுக்கு நான் இது பண்ண போறேன், உங்களுக்கு வலிக்காது, பயம் இருக்கும், பயப்படாதீங்க. நான் ஒரு மாதிரி நீடில் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. நான் பயந்து தள்ளி விட்டேன். அவங்க சொன்னாங்க அது ஊசி கிடையாது, உங்களுக்கு நான் சொல்லாம உங்க வாய்க்குள்ள நான் ஊசியோ மத்த எதுவுமே நான் வைக்கவே மாட்டேன், நான் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்னா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன்னாங்க. அதே மாதிரி நீட்டா எந்த ஒரு பெயினும் இல்லாம சூப்பரா வந்து எனக்கு இங்க ஒண்ணு வந்துட்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கும் எப்படி பண்ணாங்க அப்படின்னு அந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பேன்.
அதுக்கப்புறம் ஸ்கேலிங்கும் பண்ணோம். அந்த பல்லு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்கேல் டீப் கிளீனும் பண்ணுவாங்க. பண்ணோம். டீப் க்ளீன் எல்லாமே ரூட்ஸ் எப்படி இருக்கா, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, ஸ்கேலிங் அண்ட் டீப் க்ளீன்லாம் அது மாதிரி மறக்காம ஜென்ரலாக பண்ண வேண்டியது. நினைச்சேன் டீப் கிளீன் வந்துட்டு அவங்க சொன்னாங்க நீங்க அழகா பல்லு விளக்கிறீங்க, டெய்லி பல்லு விளக்குறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு என்னன்னா உங்க பல்லு வந்துட்டு அழுக்குங்கிறது சுத்தமா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு, மற்றபடி உங்களுக்கு அழுக்கு கிடையாது. பட் நம்ம இன்னொன்று மெயின் என்ன சொன்னாங்கன்னா நம்ம சாப்பிட்ற அழுக்கு இங்கெல்லாம் ஒட்டாதான், எனக்கு லாஸ்ட் ஒரு கடவா பல்லு இருக்குல்ல அங்கதான் இப்போ எல்லாமே இருக்குமா. ஸோ நீங்க அங்க வந்து நீங்க ஒழுங்காவே கிளீன் பண்ணல அப்படி சொல்லிட்டு அதுவுமே பண்ணாங்க, நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாங்க. நம்மளுக்கு அது தெரியாதுல்ல, நம்ம வந்து இங்க வரைக்கும் நம்ம பிரஷ் கொண்டு போக முடியாது, எங்கன்னா இங்க சதையில இடிக்கும், நம்ம இப்படி தானே தேய்ப்போம். ஆனா அவங்க வந்துட்டு அங்க உள்ள பார்த்துட்டு உங்களுக்கு உள்ளதான் அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து விட்டாங்க. ஸோ எஸ், எங்களோட டென்டல் கேர் முடிஞ்சு இப்போ எனக்கு வந்து ஒரு புது பிரகடமா இருக்கேன் அந்த இது ஃபில் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ நல்லா இருக்கு சீரியஸா. ஸோ நீங்களும் தூத்துக்குள்ள இருந்தீங்கன்னா கங்கா டென்டல் கேருக்கு மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாரும் உங்க பல்ல கேர் பண்ணுங்க, பல்லு தான் முக்கியம். பல்லு இல்லைன்னா ஒன்றும் சாப்பிட முடியாது. பல்லு இருக்கிறவன் இல்ல அவன் என்கிட்ட வர்றதுக்கு தான் அழுறா. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பல்லு இருந்தால் தான் எதுனாலும் சாப்பிட முடியும். ஸோ பார்த்து இருந்துக்கங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம் அடுத்தடுத்த vlogsல பார்க்கலாம். அண்ட் நாங்கள் வந்து ஒரு புது எபிசோட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். கூடி சீக்கிரம் அதுக்கான அப்டேட்டும் கொடுக்குறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நீங்களும் நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல் மெம்பர் ஆகலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல் மெம்பர் ஆயிருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பை.